இந்த வீடியோவில் 36,500 கொடுத்து ஈவி பைக்கை நான் ஷோரூமில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். புது பைக். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்குசால ரூபி மாடல். இது எப்படி இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு சூப்பரான ஃபோர்க் ரெண்டு இருக்குது. ஸோ அதே போல் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு கீழே சார்ஜ் போடுற ஆப்ஷன் இருக்குது. சைடில் காலை வச்சுக்கிறதுக்கு ரெண்டு நீட்டு அகலமான இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ரைட்டில் வெஹிக்கிள் வருதான்னு பார்க்கறதுக்கு ரெண்டு மிரர் அவைலபிலிட்டி இருக்குது. வண்டி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நமக்கு சைடு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. போகிறப்ப பசிச்சா சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸுக்கு ரெண்டு டப்பாவை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பத்தலை அப்படின்னா நீங்கள் கவரில் மாட்டி அதையும் நீங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். அதே போல் நமக்கு பெரிய சீட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா, அதாவது நீங்கள் ஃப்ரீயாக தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா உக்காரலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் பேக்கில் நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கேன் பிடிக்கிறதுக்காக. ஸோ இதில் எல்இடி லைட் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. கீழே அழகாக ரெண்டு கண்ணு மாதிரி வச்சு ரெண்டு லைட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு அழுக்காகும் அப்படின்றதுக்காக மேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் சீட்டு, அதாவது டிக்கியை தூக்கணும் அப்படின்னா ஸோ உள்ள ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதாங்க பத்தலை அப்படின்னாலும் ஸோ இதில் நிறைய ஸ்நாக்ஸ் வச்சு நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஸ்நாக்ஸை வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ரீயாக எடுத்து சாப்பிட்டுட்டே வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஸோ இதில் ட்ரிப்பும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே போட்டோம் அப்படின்னா டிக்கி வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ இதில் பேக்கில் ரெண்டு ஸ்ப்ரிங்கு சூப்பராக ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம ஓட்டும் போது நமக்கு எந்த ஒரு பேக் பெயினும் வரல. நல்லா ஸ்மூத்தாக தூக்கி வந்து பார்த்திங்கன்னா போடுது. ஸோ அதே போல் நல்லா மேக்ஸிமம் லோடு கிட்டத்தட்ட 206 கேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ பெரிய டயர் வந்து இருக்குது. ஸோ இதில் அவங்களுடைய பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ரூபி அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்குசா அப்படின்னு போட்டாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு பேக்கில் டேஞ்சர் லைட்டு அதே போல் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ அவங்க கம்பெனியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கார்டில் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்க மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஹப் மோட்டார். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஹப் மோட்டார் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்கு, ஸோ அதுக்கப்புறம் டயர் வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள 5 பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா பேட்டரியும் வந்து பார்த்திங்கன்னா மேலே 3 பேட்டரி கீழே 2 பேட்டரி மொத்தம் 5 பேட்டரி இருக்குது. ஸோ கீழே அதாவது மூட்டைகள் ஏற்றுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கான ஸ்பேஸ் அகலமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ அது கீழே ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் கம்பி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் போடுற பெரிய ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு டிஜிட்டலில் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஸோ ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு ஆறுன்ற பட்டனை அழுத்தி பிடிச்சின்னு ரேஸ் கொடுத்திங்கன்னா ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி போகும். ஸோ ஆர்னு ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு லைட்டு கீழே மேலே போட்டுக்கலாம். ஸோ பார்க்கிங் மோடும் இருக்குது. ரைட் சைடில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு 3 கீர் இருக்குது. ஆர்னு இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்க பெரிய எல்இடி லைட்டு, சின்ன 2 லைட்டு. ஸோ இப்போ நான் போட்டு காமிக்கிற பாருங்கள். சின்ன 2 லைட் போட்டேன். ஸோ இது எரியுதுங்களா? ஸோ இது ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா எரியும். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாவி ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ சாவியை போட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இழுத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு டிக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ கஷ்டப்பட்டு நீங்கள் சாவி போட்டு டிக்கி தனியாக திறக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா திறந்துக்கலாம். ஸோ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும். ஸோ இதில் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதாவது திருப்பிட்டோம் அப்படின்னா டிஜிட்டலில் நமக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது எந்த ஒரு சவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா வராது. இது வரைக்கும் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னா 861 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓடி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீர் வந்து அதாவது நம்ம என்ன கீரில் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கும். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காமிக்குது. இப்போ நம்ம செகண்ட், அதாவது அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செகண்டை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா செகண்ட் கீர் வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. நம்ம கையில் காலை கிளச்சை பிடிச்சி எந்த வேலையும் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. தேர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் கீர் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பட்டன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்னோட சவுண்டு. ஸோ ஆர்ன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே போல் நமக்கு ரைட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மோடில் நம்ம டாப் ஸ்பீடு செக் பண்ணோம் அப்படின்னா 25 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா போகுது. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். செகண்ட் மோடை போட்டோம் அப்படின்னா ஸோ நல்லா ஃபுல் ஆசிலேஷன், அதாவது ஆசிலேட்டரை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 37 அதாவது 37 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து தேர்டில் போட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு இதில் செக் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 42 போகுது. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா போகல, ஏன்னா நான் பேக்கில் ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இல்லைனா வண்டி வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் டயர் சுத்தத்தை காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க.
ஸோ செம்ம ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்லேஷன் வந்து எடுத்துட்டேன். ஸோ இதில் நமக்கு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேஞ்சர் லைட் எரியாது. ஸோ நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பட்டனை போட்டுக்கணும். அப்படி போட்டிங்க அப்படின்னா தான் பேக்கில் டேஞ்சர் லைட் எப்பயுமே எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஒரு வெஹிக்கிள் போகுது அப்படின்ட்டு பேக்கில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு ரைட்டில் லெஃப்ட்டில் இண்டிகேட்டரை போட்டோம் அப்படின்னா ஸோ சேம் டைமில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் எரியும். ஸோ எல்லா வண்டியிலும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளேலே வந்து பார்த்துக்கலாம். ஸோ எந்த சைடு இண்டிகேட்டரை போட்டுருங்க அப்படின்ட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு சென்டரில் அதாவது ஸ்ட்ரெயிட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் மோடு. ஸோ இந்த பார்க்கிங் மோடு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஸ்பிளேல 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கும். அதாவது லைட் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஜிட்டல்லே வந்து பார்த்துக்கலாம். ஸோ பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் வந்து நமக்கு ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா போகாது. ஸோ உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறதுக்காக ஸோ இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு மோடை போட்டு ரைஸ் பண்ணோம் அப்படின்னா 25 செம ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் நம்ம டிஸ்பிளேல பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீர் காமிக்கும், கீழே எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு காமிக்கும், அது எத்தனை பாயிண்ட் பேட்டரி இருக்குன்னு காமிக்கும், ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஹவரில் போகுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா காமிக்கும். ஸோ கீழே வண்டியை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருந்து எவ்வளோ 1 கிலோமீட்டர் தானே கீழே 1 கிலோமீட்டர் அப்படின்ட்டு காமிக்கும். ஸோ டைமிங்கை வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கூசா கம்பெனியில் இருக்க ரூபி மாடலில் அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நிறைய கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ நமக்கு பிடிச்ச கலர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வந்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 298ன்ற இந்த சார்ஜர் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ப்ளக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கேயும் ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நமக்கு சார்ஜர் வந்து ஆன் ஆகிடும். ஸோ இதில் வந்து சார்ஜ் ஹீட் ஆகிறதுக்காக ஒரு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இதில் லெட் ஆசிட் பேட்டரி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எத்தனை வோல்டேஜ் வாட் அப்படின்றது சார்ஜரில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. இதில் 5 பாயிண்ட் சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஃபுல்லாகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே போல் லாங் டைம் வந்து பார்த்திங்கன்னா விடக்கூடாது. நம்ம கரெக்டாக பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடணும். ஸோ இதில் ஆட்டோ கட் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சார்ஜரில் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். வண்டியை சாவி போடாமல் ஆன் பண்ணுறதுக்கு NFC சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் காமிச்சாலே போதும், வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த கார்டை காமிச்சாலே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இதில் ப்ளூடூத் ஸ்பீக்கரும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா A to Z சொல்லிட்டேன். ஸோ ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேக் பண்ணது ஸோ உங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா, நல்லா இல்லையா, இல்லை இதில் என்ன ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாமா, இல்லை உண்மையிலே இந்த பைக் நல்லா இருக்கா. நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மந்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை ஓட்டியிருக்கேன். எனக்கு எந்த ஒரு ஃபீல், எந்த ஒரு ப்ராப்ளம் ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வரல. நம்ம தேவைக்கு மட்டும் வண்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா வராது. ஸோ ஓவரால் என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ எனக்கு இந்த காஸ்ட்டில் வந்து கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு பைக் எதிர்பார்க்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த பட்ஜெட்டில் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஸோ அதை வீடியோ மேக் பண்ணுறதுக்காக பைக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி மேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோ ஐ திங்க் அப்லோட் வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும். ஸோ இன்னும் சில மணி நேரங்களில் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.